இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுடைய அந்த காதல் காமம் அப்படிங்கிற தலைப்பில் பொது பலனாக நம்ம பார்க்கலாம். அதாவது லவ் லைஃப் அண்ட் லஸ்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இது ஜென்ரலாக பார்க்கலாம். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது இந்த துலாம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தினுடைய 7வது ராசி. இந்த ராசி பார்த்திங்க அப்படின்னா ரொமான்டிக் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ராசி அதிபதி சுக்கிரன். அப்போது இது காற்று ராசி, சரராசி. சுக்கிரனை பார்த்திங்க அப்படின்னாக்க 8க்குடையவனாக வராரு. பிற ஆதிபத்திய பலன்களை செய்யக்கூடியவர் சுக்கிர பகவான். அந்த ஒரு வகையில் இந்த துலாம் ராசிக்கு சுக்கிரன் பார்த்திங்க அப்படின்னா வலுவாகவும் இருக்கணும், ஆயுள் பலம். அதே போல் ஒரு இணையான துணை கிடைக்கிறது. சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தார் அப்படின்னா நல்லா இருக்குது, கெடாமல் இருக்குது அப்படின்னாக்க இணையான ஒரு துணை அப்படிங்கிறது கிடைக்கும். செல்வம் அப்படிங்கிறது இருக்கும். மகாலட்சுமி இல்லத்தில் வசிப்பாள். சுக்கிரன் கெட்டிருக்கு அப்படிங்கிறது சுக்கிரன் கேதுவோட ரொம்ப நெருக்கமாக இணைஞ்சிருக்கிறது. இந்த சுக்கிரன் கேதுவினுடைய நட்சத்திர சாரத்தில் இருப்பது போன்றவை, சுக்கிரன் நீசம் பெற்றிருப்பது முழுமையாக போன்றவையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் கெட்டிருக்காருன்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுக்கிரன் கெட்டிருந்தால் தான் உழைக்கக்கூடிய உழைப்பு, போடக்கூடிய எஃபர்ட் எல்லாமே நமக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு கிடைக்கும். அதாவது குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ராசியாதிபதி அல்லது துலாம் லக்கணமாக இருக்கிறீங்க அப்படின்னா லக்கணாதிபதி நல்லா இருக்கிறாரு, வலுவாக இருக்கிறாரு அப்படின்னா தான் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களுக்கு வரும். அதாவது வாழ்க்கையை போராடி ஜெயிக்காமல் ஓரளவுக்கு நாம் என்ன முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சிக்கேற்ற ஒரு பலன் அப்படிங்கிறது தனக்கே தன்னுடைய வாழ்நாளில் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அதற்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். ஜென்ரலாக எல்லாருக்குமே, அதாவது துலாமுக்கும் அது முக்கியம்தான். இப்போது திருமண வாழ்க்கையில் முக்கியமாக பிரிவினைகள், பிரச்சனைகள் அல்லது போராட்டங்கள் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா முக்கியமாக தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை தான். இந்த துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரம் 3 பாதங்களும் இந்த ஒரு ராசிக்குள்ளே இருக்கும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க துலாம் ராசியில் பிறந்தவங்க நல்லதொரு கம்பீரமான தோற்றம், மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு அழகு இருக்கும். பெண்களாக இருந்தாலும் எளிதில் மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் கண்களும் அழகாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை, பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கணவனை தன்னுடைய கைக்குள்ளே வச்சு கொள்ளக்கூடிய அல்லது அடக்கி தனக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு திறமையுடையவர்களாக இருப்பாங்க. மேலும் பெண்களாக இருக்காங்க அப்படின்னாக்க கணவனின் குடும்பத்தாரோடு சேர்ந்து இருப்பதை விரும்ப மாட்டாங்க.
தனித்து இருக்கக்கூடிய ஒரு விருப்பங்கள் தான் இருக்கணும், அதாவது தனி குடித்தனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருப்பாங்க. இன்னொன்று துலாம் ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம், அந்த சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நல்லதொரு புத்திசாலிகள், மற்றவர்களுக்கு உடைய துன்பம் எதுவும் செய்ய மாட்டாங்க. தனக்கு யார் துன்பம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு துன்பம் செய்யாமல் விடவும் மாட்டாங்க. ஸோ அதே போல் பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க, இவங்களும் படிப்பாளிகள், புத்திசாலிகள், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். இவர்களுக்கு இப்போது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா எடுத்த உடனேயே ராகு திசை அப்படிங்கிறது வரும். ராகு திசை அப்படிங்கிறது பெரிதாக நன்மையை கொடுப்பதில்லை, கஷ்டங்கள் தான். அந்த பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை அப்படிங்கிறது நல்லதொரு அற்புதமான காலகட்டம். கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைகிறது. அதே போல் பிடிச்ச வேலைக்கு போகிறது அல்லது பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஸோ காதல் அப்படிங்கிறது வர்றது போன்றவை இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கெல்லாம் காதல் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிடும். ஜென்ரலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் அப்படிங்கிறது வருது, அந்த காதல் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் அப்படிங்கிறது ஆகிடும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும். அந்த சில பேருக்கு சக்ஸஸ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா களத்திர தோஷமோ அல்லது தார் தோஷமோ இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காதல் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் காதல் வாழ்க்கையிலே திருப்தி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மேரேஜுக்கு பின்னாடி சரியான ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கிறது இல்லை, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால பிரிந்திருக்கிறது, அதாவது தொழில் காரணமாக கூட பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். இந்த காதல் ஃபெயிலியர் ஆகிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க சரியான ஒரு பொருத்தம் இருந்தால் நல்லாவே இருக்கும். அப்படி பொருத்தம் இல்லை அப்படின்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத பெரிதாக விரும்புவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தான் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களாக இருக்கும். அதாவது பெரிதாக இவங்க வாழ்க்கை துணைவரை விட்டு விலகிறது இல்லை, கஷ்டமோ நஷ்டமோ தன்னுடைய வாழ்க்கை துணைவருடைய வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதாவது வாழ்க்கை துணைவரோட சில குறைபாடுகளை கூட இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் இவங்ககிட்ட ஒரு ப்ளஸ்ஸு. மேலும் பொருத்தம் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாகவே துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு காமம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும், காதலும் அதிகமாக தான் இருக்கும். மற்றவங்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக எதிர்ப்பாளினரை அட்ராக்ட் பண்ணுவாங்க. எதிர்ப்பாளினர் கூடவே இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது குறிப்பாக பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆணுடைய நட்பு அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஈவன் பிஃபோர் த மேரேஜுக்கு முன்னாடி கூட சொல்கிறேன், ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி ஆணுடைய நட்பு அது ஒரு நல்லது ஒரு நட்பாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. பெண்களாக இருக்காங்க அப்படின்னாக்க ஆண்கள்கிட்ட இருந்து ஹெல்ப் வரும், சப்போர்ட் வரும். ஒர்க் பண்ணுற இடத்துல கூட அல்லது ஒரு உறவுகளில் கூட ஆண்கள் உறவு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெண்கள் இவங்க ஒரு கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க. சப்போஸ் துலாம் ராசி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா, துலாம் ராசி ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா ஆண்கள் பொதுவாக பெண்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. பொதுவாக வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், அல்லது காதலியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு எதிர்ப்பாளினருடைய நட்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. துலாம் ராசியில் பிறந்த ஆண்களும் பெண்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது ஆண் பெண் பேதமின்றி பழகக்கூடியவர்கள் தான். ஈவன் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி. அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டுக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. தனித்திறமை அப்படிங்கிறது இருக்கும். கலைகள் ஏதாவது ஒன்று இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடல், பாடல், இசை, எழுத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இவங்கக்கிட்ட இருக்கும். அந்த ஒரு வகையிலையும் சாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தாராள குணம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க, லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்வாங்க. தான் விரும்பிய வாழ்க்கை அடைகிறதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு இறங்கினாலும் இறங்குவாங்க, எவ்வளோ தூரத்துக்கு ஏறணும் அப்படின்னாலும் ஏறுவாங்க. அதே போல் தான் தான் விரும்பிய நபரை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எந்த அளவுக்கு இறங்கினாலும் இறங்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் மேரேஜ் லைஃப்பில் காமம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் பகுதியிலெல்லாம் இவங்களுக்கு காமம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாகவே அமைகிறது, அல்லது அந்த தாம்பத்திய சுகத்தை இவங்க சிறப்பாக அமைத்து கொள்கிறார்கள். அதனால் இவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் முதல் பகுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குரு திசையில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சுவாதி நட்சத்திரமாக இருந்தால், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குரு திசையில் காதல் வருது. காதலில் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க சில பேர். அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காதலில் சக்ஸஸ் ஆகிடும். அந்த காதல் சக்ஸஸ் ஆனவர்களுக்கு குரு திசையில் சில கான்ட்ரவர்ஷியல் இருக்கும் திருமண வாழ்க்கையில்.
ஆனாலும் இவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அஃபையர் அல்லது எதிர்ப்பாளினருடைய நட்பு போன்றவை இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே முதல்ல அவங்களுக்கு குரு திசை வந்துடும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய திசை குரு திசை, அடுத்து சனி திசை. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொதுவாகவே துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி திசை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, அல்லது ஊர் விட்டு வெளியூரில் போயிட்டு வேலை பார்க்குறது, தனித்து இருக்கிறது, அதே போல் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறது, அந்த நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸு, அதே போல் பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் போன்றவை எல்லாமே இந்த சனி திசை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கறது இல்லை. அதே போல் புதன் திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்குது, வருமானம் வருது, நல்லதொரு வருமானத்தை பெறுறாங்க, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே அந்த நேரத்தில் வேலையில் கிடைக்கிது. அந்த நேரத்தில் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் வரும் அப்பப்போ. புதன் திசையில் கொஞ்சம் கடன் அப்படிங்கிறது இருக்கும், கடனை கட்டிக்கிட்டு இருப்பாங்க புதன் திசையில். ஆனால் அதை சமாளிக்கக்கூடியது, அதாவது சனி திசை மாதிரி சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய காலகட்டமாக இருக்காது. வாழ்க்கை துணைவருடன் சரியாக பொருத்தம் இல்லை அப்படின்னா கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு நாள் சண்டை ஒரு நாள் சமாதானம் அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்க்கையை போயிட்டுருக்கும். பிள்ளைகளுக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வாழ்வாங்க, பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்து போவாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த விசாகம் நட்சத்திரமாகட்டும், அதே போல் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிது. ஒரு குழந்தையோட கூட சில பேருக்கெல்லாம் போயிடுது, சில பேருக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். அதனால் குறைவான எண்ணிக்கையே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் மேலே நிறைய பாசம் வச்சுருப்பாங்க. அதனால் குடும்ப வாழ்க்கையை விட்டு அவ்வளோ சீக்கிரம் பிரிந்து போக விரும்புறதில்ல துலாம் ராசி அன்பர்கள். அதே போல் வாழ்க்கை சரியில்லை, களத்திர தோஷம் இருக்குது, பொருத்தம் சரியில்லை, பிரிஞ்சிடுறாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் பிரிந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அஃபேர்லாம் கூட ஏற்படுது. ஸோ அதாவது இருதாரம் ஏற்படணும் அப்படின்னாக்க இருதாரம் ஏற்பட்டுருது, அல்லது வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பாவது ஏற்பட்டுருது. அதே போல் கேது தசை வருது அப்படின்னாக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த நேரத்தில் குடும்பம், வாழ்க்கை, அதே போல் வேலையில் மாற்றம் இந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் தாம்பத்திய வாழ்க்கையில் பெருசாக ஈடுபட முடியாத சூழ்நிலை, அல்லது அதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிறது போன்றவை இருக்கும். அதே போல் ஹெல்த்தும் அப்பப்போ கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கறதுனால அதில் இருந்து ஒரு நாட்டம் குறையக்கூடியதாகவே இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த துலாம் ராசிக்கு 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது கன்னி, புதனுடைய ஆட்சி வீடு. இந்த 12ஆம் பாவகத்தில் சுக்கிரன் நீசமாகிறாரு. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப் அண்ட் டவுன்ஸ், அதாவது ஒரு காலகட்டத்தில் முதல் பகுதியில் ஓரளவுக்கு நல்லாவும் ஹாப்பியாகவும், அதன் பிறகு ஒரு 40 வயதிற்கு மேலே போக போக பார்த்திங்க அப்படின்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில் பெரிதாக நிலைக்கிறது இல்லை. அதாவது காமம் அப்படிங்கிறது பெரிதாக இல்லை. அப்போது அந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, அல்லது வேலை, பணம் சேர்க்கறது, சொத்துக்கள் சேர்க்கறது, இந்த மாதிரியான எண்ணங்கள் தான். இந்த காதல், காமம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முதல் பகுதியிலேயே உங்களுக்கு முடிஞ்சு போயிடுது. ஏறத்தாழ 30-35 வயசுக்குள்ளே கூட முடிஞ்சு போயிடுது. சில பேருக்கு மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் வரும். அதன் பிறகு இவங்க ஒர்க் ரிலேட்டடாகவே, ஜாப் ரிலேட்டடாக அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாகவே சிந்தனை இருக்கும், அதை நோக்கியே போவாங்க. அதே போல் பிரியவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டடியாக போயிட்டு இருக்கும். இந்த 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் நல்லா இருக்கார் ஜாதகத்தில் அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை ஒரு கிராஜுவலாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு 3ஆம் அதிபதி குரு, 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான். 7ஆம் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் 7ஆம் அதிபதியாக வரதுனால வாழ்க்கை துணைவர் இவங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, இவங்களும் டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால தான் ஈகோ கிளாஷ் ஆகும். துலாம் ராசி கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகிறதுனால கூட சில நேரங்களில் சற்று பிரிந்திருப்பாங்க. அதே போல் இவங்க நியாய தர்மத்துக்கு தூக்கி பார்க்கக்கூடியவர்கள். தராசு தான் இந்த ராசியோடைய சின்னம் அப்படிங்கிறதுனால எந்ததொரு விஷயத்துலையும் இரக்கமற்று, அதாவது நியாயம் ஏதோ அதை பக்கம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வேண்டப்பட்டவர், வேண்டப்படாதவர்லாம் யோசிக்க மாட்டாங்க, சரியான திருப்பு சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. சனி 5க்குரியவன், 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்றாரு. அப்போது ஒரு கம்ப்ளீட் நீசம், அல்லது சூரியன் 11ஆம் பாவகத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கு, அதோட சனி சேர்ந்துருக்கு. அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு தாம்பத்திய சுகம் பெருசாக கிடைக்காத மாதிரி இருக்கும், அல்லது பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது லேட்டாக மேரேஜ் ஆகும். ஸோ திருமண வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ சனியும் நீசமாகக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சிறப்பாகவே இருக்குது, தாம்பத்திய சுகமும் சிறப்பாகவே இருக்குது. சுக்கிரனும் அதே போல் நீசமாகக்கூடாது, கேதுவோடு இணைந்திருக்கக்கூடாது, கேதுவோடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கக்கூடாது. இந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா கேதுவோடு இணையாமல், அல்லது ராகுவோடு இணையாமல், அல்லது சனியோட அல்லது புதனோட
க்ளோஸ் எதுவும் கான்டாக்ட் இல்லாமல் குருவினுடைய கான்டாக்ட் அப்படிங்கிறது நல்லதொரு வரன் அப்படிங்கிறது அமைந்து நல்லதொரு திருமணம் வரன் அப்படிங்கிறது அமைந்து விடுகிறது. நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கொஞ்சம் பார்க்கணும். இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆக நண்பர்களே, இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைச்சிருந்துருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.